கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1430 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 19 அதிகாரம் 27வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என் மகனே, அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலகச் செய்யும் போதகங்களை நீ கேளாதே. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் சரி, மற்ற உலக காரியங்களிலும் சரி, நிறைய போதகங்கள் யூடியூப் வாயிலாக வந்து கொண்டிருக்கிறது. அவற்றில் நல்லவைகள் இருக்கிறது, தீயவைகளும் இருக்கிறது. அறிவை தரும் போதகங்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. அறிவை தருகின்ற போதகங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பெரும்பாலும் அறிவை தரும் போதகம், நன்றாக கவனியுங்கள், வேத புத்தகத்தின் மூலம்தான் நமக்கு கிடைக்கும். மனிதர்கள் தரலாம், ஆனால் மனிதர்கள் எல்லாரை காட்டிலும் வேத புத்தகத்தின் மூலம் கிடைக்கிற அறிவு, ஞானம், அது நமக்கு சமாதானமாயிருக்கும். எனவே வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டும், ஒளிகாட்டும். அறிவை தருகிற போதகத்தை விட்டு விலகாதிருங்கள். அதே நேரம் அறிவை தராத வார்த்தைகளை விட்டு வெளியே வாருங்கள். கண்ட போதகங்களையும் கேட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொள்ளாதிருங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அறிவை தரும் போதகங்களை ஜனங்கள் கைக்கொள்ளும்படியாக இன்றைக்கு அவர்களோடு பேசியிருக்கிறீர். அறிவை தராத போதகங்களை விட்டு வெளியே வந்துவிடுங்கள். ஞானத்தை தருகிற போதகம் வேத புத்தகம். இந்த வேத புத்தகத்தை நீங்கள் பயன்படுத்தி அறிவை பெற்றுக்கொள்ளுங்கள், வளர்த்து கொள்ளுங்கள். வேத புத்தகம் உங்கள் அறிவு வளர்ச்சிக்கு உதவி செய்யும். அறிவு வளர வேண்டுமானால், ஞானம் வளர வேண்டுமானால், விவேகம் இருக்க வேண்டுமானால், வேத புத்தகம் கூறுகிற ஞானமான வார்த்தைகளை கைக்கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சமாதானமாய், ஆசீர்வாதமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.